வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு 5 முக்கியமான விஷயத்தை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். ஏன்னா ஒரு மாதத்தில் உங்களுக்கு வெயிட் எவ்வளோ குறையணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹைட்டு. எஸ், நீங்கள் எவ்வளோ ஹைட் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 180 சென்டிமீட்டர் இருந்தீங்கன்னா நீங்கள் 80 கிலோ இருக்கணும் அப்படின்றத உங்களோட ஹைட்டை வச்சு தான் மென்ஷன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் உங்களோட ஹைட்டு. ரெண்டாவது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் உங்களோட வெயிட்டு. உங்களோட வெயிட் எவ்வளோ இருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு வாரத்தில் நீங்கள் எவ்வளோ வெயிட் குறைக்கலாம், உங்களோட ஐடியல் வெயிட் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் நீங்கள் எத்தனை கிலோ லாஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வரும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி ஃபேட். எஸ், உங்கள் உடம்புல எத்தனை பர்சன்டேஜ் கொழுப்பு சத்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மென்னாக இருந்தீங்கன்னா 10லேருந்து 20% உங்களுக்கு ஃபேட் இருக்கணும். இதுவே நீங்கள் ஒரு விமனாக இருந்தீங்கன்னா 20லேருந்து 30% உங்களுக்கு ஃபேட் இருக்கணும். இதுக்கும் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களோட ஹெல்த்தில் நிறைய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொழுப்பு சத்து அதிகமானதான் நிறைய பேருக்கு தொப்பை வர்றதுக்கு மேஜரான காரணமாக இருக்குது. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BMI, பாடி மாஸ் இண்டெக்ஸ். உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கீங்களா அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் இந்த BMI. உங்களுக்கு 18லேருந்து 23 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா உங்களோட பாடி நார்மலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். 23க்கு மேலே அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் ஓவர் வெயிட்டில் இருக்கிறீங்க. 18க்கும் கீழே இருந்ததுன்னா ரொம்பவே அண்டர் வெயிட்டில் இருக்கிறீங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் இந்த BMI. லாஸ்ட் 5வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். எஸ், BMR, பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ உணவு எடுத்துக்கிறீங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் இந்த BMR. உங்களுக்கு BMRோட அளவு 1650 இருந்ததுன்னா நீங்கள் கரெக்டான வெயிட்டில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை அதிகமாக இருந்துச்சுன்னா ஓவர் வெயிட்டில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுவே கம்மியாக இருந்ததுன்னா ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருப்பீங்க. ஓகே வாஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணுன்னாலும் சரி, வெயிட் கெயின் பண்ணணுன்னாலும் சரி, இந்த 5 விஷயத்த நீங்கள் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து என்னோட கைடன்ஸில் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க, வெயிட் கெயின் பண்ணியிருக்காங்க, ஸ்கின் ரிலேட்டடான ரிசல்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும், உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு கோச்சிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், ஜஸ்ட் டிஸ்பிளேல தெரிகிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.